இப்போ உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத வீடியோ மூலமாக காட்ட போகிறேன். முதல்ல உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேபால்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் வருது தெரிகிற இது வந்து ஆடு விளம்பரம். இதை கிளிக் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் லிங்க்குங்கிறது இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கார்னரில் இருக்கக்கூடிய சைன் அப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது பேபால் அக்கௌண்ட் வந்து ரெண்டு டைப் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று பர்சனலாக ஓப்பன் பண்ணக்கூடியது, இன்னொன்று பிஸ்னஸ்க்காக ஓப்பன் பண்ணக்கூடியது. இப்போது உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக தேவையில்லை, பர்சனல் உள்ள இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து லெட்டர்ஸ், அதாவது ஏபிசிடி எழுத்துக்கள், ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது அட்டு ஸ்டார் ஆஷ், இது தான் ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ், அதாவது கொஞ்சம் எழுத்துக்கள், ஸ்பெஷல் கேரக்டரில் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் நம்பர்ஸ். உதாரணத்துக்கு நான் இப்போது வெல்கம் அட்டு 1 2 3ன்னு டைப் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்ட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம்னு கொடுத்துருக்க இடத்துல உங்களுடைய நேம், இதுக்கப்புறம் எது டைப் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு எழுத்து வந்து கேப்ஸில் இருக்கட்டும். சரிங்களா? இந்த மிடில் நேம்ங்கிறத விட்டுருங்க, அது தேவையில்லை. நேம் வந்து உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி, பேன் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் பேன் கார்டை தான் வெரிஃபை பண்ணுவாங்க. பேபால் அக்கௌண்ட் வந்து பேன் கார்டை தான் வெரிஃபை பண்ணுவாங்க அட்ரஸ் ப்ரூஃப்காக. அதனால பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் டைப் பண்ணிக்கோங்க. மிடில் நேம் விட்டுருங்க. லாஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியல் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி இந்தியா, தென் அட்ரஸ், ஸ்டேட்டுங்கிறதுல உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோட், அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது தான் கேப்சான்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற எழுத்துக்களை அப்படியே இதில் டைப் பண்ணுங்கள். கேப்ஸில் இருந்தால் கேப்ஸு, ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால். அதுக்கப்புறம் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து உங்கள் கிரெடிட் கார்டு நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்கு. இப்போதைக்கு இதை ஆட் பண்ண வேண்டாம்.
இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரூ. 250 எடுத்துருவாங்க. இப்போதைக்கு இதை ஆட் பண்ண வேண்டாம். சரிங்களா? இதில் எதுவுமே கொடுக்காதீங்க. கீழே இருக்கிற கோ டு மை அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ரெட் கலரில் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? டு ரிசீவ் பேமெண்ட் ஆஸ் பர் இண்டியன் ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் டாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேன் ப்ரொவைட் பேன் அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். பேன் கார்டு நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்க தான் உங்களுடைய பேன் கார்டு நம்பர். இதை அப்படியே இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் கோ டு டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் பேன் கார்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பெண்டிங் ரிவ்யூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது உங்கள் பேபால் அக்கௌண்ட் வந்து உங்கள் பேன் கார்டு நம்பரில் வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இது ஓகே ஆகிடும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இதுலேயும் அதே அக்கௌண்ட் நம்பர், இதில் உங்கள் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட். உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு தெரியல அப்படின்னா நெட்டில் சர்ச் பண்ணலாம். இப்போ பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஏதாவது ஒன்று. கனரா பேங்க் இப்போ நான் டைப் பண்ணுறேன். கனரா பேங்க்னு டைப் பண்ணாலே ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு வந்துச்சா? கனரா பேங்க் எந்த ஊர்? திருநெல்வேலி. கனரா பேங்க் திருநெல்வேலி ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு வந்துருச்சா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த பேங்க்கோ அந்த பேங்க் போட்டுக்கோங்க. உங்கள் ஊரை பக்கத்தில் போட்டுக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டு எந்த ஊரில் இருக்கோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரை டைப் பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு கொடுத்தீங்கன்னா நெட்லேயே வந்துடும். எந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணிக்குவோம். இப்போது பார்த்தீங்களா, கனரா பேங்க் தமிழ்நாடு, திருநெல்வேலி டவுன் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு வந்துருச்சா? இதுதான் உங்களுடைய பேங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட். நீங்கள் என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எந்த ஊரில் இருக்குது, அதை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் கிடைக்கும். இதை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூங்கிறத பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் கேன்சல் கொடுத்துட்றேன்.
மை அக்கௌண்ட் போய்க்கோங்க. மறுபடியும் கம்ப்ளீட் யுவர் டேக்ஸ். ஆட் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்த உடனே ஆட் ஆயிரும். நான் கொடுக்காம கேன்சல் பண்ணி வந்துட்டேன், அதனால் ஸ்டார்ட்னு கேட்குது. நீங்கள் அது கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொவைட் எ பர்பஸ் கோட் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பர்பஸ் கோட், இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். நான் இப்போ டேட்டா ப்ராசஸிங் கன்சல்டிங், அதாவது நம்ம டேட்டா ஒர்க் தான் பண்ண போகிறோம், அதனால் டேட்டா ப்ராசஸிங் கன்சல்டிங் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இதில் எதனாலும் கொடுக்கலாம். மறுபடியும் மை அக்கௌண்ட் போகிறேன். மறுபடியும் கம்ப்ளீட் யுவர் டாஸ்க். கன்ஃபார்ம் இமெயில் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பேபால்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது ஓகே ஆகிடும். மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோ பார்த்தீங்களா, இதான் அவங்களுக்கு வந்துக்கூடிய கன்ஃபார்மேஷன் மெயில். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கன்ஃபார்ம் இமெயில்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேபால் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். கொடுத்து லாகின் கொடுங்க. இதில் செக்யூரிட்டி கொஸ்டின் 2 கேட்குது பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் பேபால் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா இதை வச்சு தான் அன்லாக் பண்ண முடியும். ஏதாவது உங்களுக்குள்ள கொஸ்டினை ஏதாவது ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஆன்சரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ. மறுபடியும் கிரெடிட் கார்டு நம்பர் கேட்குது. இதில் எதுவும் டைப் பண்ண வேண்டாம். டைப் பண்ணிங்கன்னா 250 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. அது இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். நம்ம கோ டு மை அக்கௌண்ட்டே போகலாம். அதாவது இப்போ பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்கள். 4 நாளுக்கு அப்புறம் உங்கள் ஏடிஎம் கார்டில் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். பேபால்லேருந்து ஒரு 2 அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். அதை பேபாலில் என்ட்ரி பண்ணால் தான் உங்களுக்கு பேமெண்ட்டு கரெக்டாக வரும். ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஏடிஎம் கார்டில் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஒரு 2 அமௌண்ட் வந்திருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. அதை இதில் என்ட்ரி பண்ணணும். அது எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், ஒரு நிமிஷம். உங்களுக்கு புதுசாக ஒரு மெயில் வருங்க, அதை கிளிக் பண்ணாலே அந்த லிங்க் கிடைக்கும். எந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஓகே ஆகிடும். இந்த பேபால் அக்கௌண்ட் ஆன்லைன் ஜாப் எந்த ஒர்க்குக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபருக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அப்புறம் சரி, நான் அப்புறம் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.